தனது அக்கா குறித்து நண்பர்கள் கூறியதை கேட்டு ஷாக்கான இளைஞர் வீட்டிற்கு வந்து அக்காவின் காலில் விழுந்து கெஞ்சி கதறிய தம்பி. அடுத்த சில நொடிகளில் ஆடு வெட்டும் அரிவாளால் அக்காவை தம்பி வெட்டி கொலை செய்த பயங்கரம். அக்கா குறித்து நண்பர்கள் என்ன கூறினார்கள்? அக்காவின் காலில் விழுந்து தம்பி எதற்காக கெஞ்சினார்? அக்காவை தம்பி வெட்டி கொலை செய்ததற்கான காரணம் என்ன? சாயந்தரம் 6 மணி இருக்கும். ஒரு இளம் பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டு இருக்கு. அதனால பதறி போன அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் இளம் பெண்ணோட வீட்டு கதவை உடைச்சி உள்ள போய் இருக்காங்க. அப்போ அந்த இளம் பெண்ணோட தம்பி தான் கையில் இருந்த அரிவாளை வீட்டுக்குள்ள வீசிட்டு ஓட்டம் பிடிச்சிருக்கான். அந்த இளைஞரை பிடிக்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க முயற்சி பண்ணி இருக்காங்க. அப்போ யார் கையிலையும் சிக்காம அந்த இளைஞன் எஸ்கேப் ஆனதுனால ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருந்த இளம் பெண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இருக்காங்க. ஆனா போற வழியிலேயே உயிரிழந்துட்டாங்க இளம் பெண். அதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இளம் பெண்ணை அரிவாளால வெட்டி கொலை செஞ்ச இளைஞரை தேடுற வேலையில இறங்கி இருக்காங்க. இதுக்கு மத்தியில கொலை நடந்த 1 மணி நேரத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரணடைஞ்சிருக்காரு அந்த இளைஞர். அடுத்து அந்த இளைஞர்கிட்ட நடத்தின விசாரணையில தான் கொலைக்கான காரணமே தெரிய வந்திருக்கு. நெல்லை தேவர்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டு வியாபாரி ராமராஜ். 56 வயசான இவருக்கு ராதிகாங்கிற மகளும் கண்ணனுங்கிற மகனும் இருந்தாங்க. இதுல மகன் கண்ணன் தன்னோட தாய் கூட வேலூர்ல தங்கி தின்பண்ட வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. மகள் ராதிகா மட்டும் அப்பாவோட சொந்த ஊர்ல இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்காக வேலூர்ல இருந்து தாயும் மகனும் கிளம்பி வந்திருக்காங்க. அந்த 3 வாரமும் ராதிகாவோட நடத்தைகள் வித்தியாசமா இருந்திருக்கு. அடிக்கடி செல்போன்ல பேசிக்கிட்டே இருந்த ராதிகாவை கண்காணிக்க ஆரம்பிச்ச கண்ணன் யாரோட நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அக்காவோட செல்போனை செக் பண்ணி இருக்காரு. அப்போ ஏற்கனவே திருமணமாக்கி 2 குழந்தைகள் இருக்கிற எதிர் வீட்டை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட மணிக்கணக்கில் பேசி இருந்ததும் வாட்ஸ்ஆப்ல காதல் மொழி பேசி இருந்ததும் தெரிய வந்துச்சு. அதை பார்த்து ஷாக்கான கண்ணன் அக்கா கிட்ட எதுவுமே கேட்காம வீட்டை விட்டு வெளியே போய் நண்பர்களோட இருந்திருக்காரு. கண்ணன் முகத்துல சோகத்தை பார்த்த நண்பர்கள் என்ன ஆச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ அக்கா போன்ல பார்த்த விஷயத்த சொல்லி இருக்காரு கண்ணன். அதுக்கு அந்த நண்பர்கள் சொன்ன விஷயம் இன்னும் இளைஞரை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. உன் அக்காவுக்கும் எதிர்விட்ட நபருக்கும் தகாத உறவு இருக்கிறது உண்மைதான். ஊர்ல இருக்க நிறைய பேர் தப்பாதான் பேசுறாங்க. அதை பத்தி சொன்னா நீ வருத்தப்படுவனு தான் நாங்க எதுவுமே சொல்லலன்னு சொல்லி இருக்காங்க நண்பர்கள். அதோட பகல் நேரத்துல உங்க அப்பா ஆடு வியாபாரம் பண்றதுக்கு போயிருவாரு. அந்த நேரங்கள்ல எதிர்வீட்டு நபர் உங்க வீட்லயே தான் இருப்பாரு. அத ஊர்ல உள்ளவங்க நிறைய பேர் பார்த்திருக்காங்கன்னு சொன்ன நண்பர்கள் உன் அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன கண்ணன் எதிர்வீட்டு நபருக்கு கல்யாணமாக்கி 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவரோட நீ வாழ முடியாது. அதனால அவர் கூட பேசுறதையும் பழகுறதையும் நிறுத்திருன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு யாரு என்ன சொன்னாலும் என்னால அவரை மறக்க முடியாது. யாரும் என் மேல அக்கறை காட்ட வேணாம்னு பேசி இருக்காங்க ராதிகா. அப்போ அக்காவோட காலில் விழுந்து கெஞ்சி கதறின கண்ணன் குடும்பமானமே போயிரும், ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு அழுதுருக்காரு. ஆனாலும் ராதிகா அதை கண்டுக்கல. ஒரு கட்டத்துல ஆத்திரம் அடைஞ்ச தம்பி அக்காவோட கன்னத்துல பலார்னு அறை விட்டுருக்காரு. மளிகை பொருட்கள் வாங்குறதுக்காக அம்மாவும் அப்பாவும் கடைக்கு போயிருந்ததுனால சண்டையை தடுக்க கூட யாருமே இல்ல. தம்பிக்கிட்ட அடி வாங்கின அக்கா, நான் மேஜர், யார வேணாலும் மேரேஜ் பண்ணலாம், யாரும் என்ன கேட்க முடியாதுன்னு லா பேசி இருக்காங்க. அதனால இன்னும் கடுப்பான கண்ணன் ஆடு வெற்ற அரிவாளை எடுத்து அக்காவோட தலையிலையும் கழுத்திலையும் வெட்டி இருக்காரு. அப்போ அலறின இளம்பெண் அப்படியே சுருண்டு கீழே விழுந்திருக்காங்க.
ராதிகாவோட சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உள்பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருந்த ராதிகா வீட்டு கதவை உடைச்சி உள்ள போய் இருக்காங்க. அவங்க உள்ள வந்ததும் பதறின கண்ணன் அறிவால அங்கேயே போட்டுட்டு தப்பிச்சு ஓடி இருக்காரு. அடுத்த 1 மணி நேரத்துல தேவர்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்ச இளைஞர் தான் அக்காவை கொலை செஞ்சதுக்காக காரணத்தையும் வாக்குமூலமா கொடுத்திருக்காரு.